குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27/2/2026 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி மாதம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 15ஆம் நாள். திதி காலை ஏகாதசி, தொடர்ந்து இரவு. இன்னைக்கு ஏகாதசி திதி 10:50 வரைக்கும், அதுக்கு மேல் துவாதசி திதி. நட்சத்திரம் காலை 11 வரை திருவாதிரை, அதற்கு பிறகு புனர்பூசம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சர்வ ஏகாதசி, பெருவயல் ஸ்ரீ முருகப்பெருமான் சண்முக உற்சவம், பிரமச தரிசனம், நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் சந்தனக்குட காட்சி, இரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் வசந்த மாளிகை எழுந்தருளல், கோயமுத்தூர் கோணியம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி கரிநாள், தவசிக்கீரை இருமுலை குணமாக்கும். இன்னைக்கு பாலாக்கீரை வேண்டியிருக்கு. பாலாக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. வெந்தயக்கீரை, பாலாக்கீரை எல்லாமே ரொம்ப, ஒரு கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். எனக்கு குரு, எனக்கு ஒரு சவால் என்று சொல்லுங்கள். நாம் சமாளித்து வெளியே வரணும். அதுதான் ஒரு இது. ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. ராகு காலம் 10 to 12. நம்ம வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை பண்ணணும். துர்க்கைக்கு அம்மனை நினைத்து விளக்கு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாமத்தை சொன்னாலே போதுமானது. சந்திராஷ்டிரமம், கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி படிச்சிட்டோம். கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1:30, மாலை 6:30 to 7:30. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. குரு பார்வையில் 6 கிரக சேர்க்கை. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய். அதனால் எல்லாம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குதுப்பா. இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்னால் சொன்னதையே திரும்ப சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். 6 கிரக சேர்க்கையில் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இது. எதற்கும் ஒரு தீர்வு உண்டு. அதனால் ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் சரி. இந்த முருகப்பெருமான் ரொம்ப அழகாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இன்றைய ராசி பலன்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் நட்பு, கடகம் புகழ், சிம்மம் சிரமம், கன்னி சினம், துலாம் ஆதாயம், விருச்சிகம் கவனம், தனுசு இருங்க, தனுசு பாசம், தனுசு அது கண்ணே தெரியல. தனுசு பாசம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் உதவி, மீனம் நிறைவு. சுபகோரையில் 6 to 9, காலை 10 to 10:30, மாலை 1 to 3, 6 to 5 to 6, 8 to 11. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், திதி ஏகாதசி. வாழ்வில் இன்பம் துன்பம் மாறி தான் வருங்கிறாங்க. சரி, இன்னும் ஏதாவது மருத்துவ குறிப்புகள் பார்க்கலாமா? எலுமிச்சை இரத்த கொதிப்பை அடக்கும். எலுமிச்சை பழசாறு சக்கரை போட்டும் குடிக்கலாம், உப்பு போட்டும் குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கலப்பாக இருக்கும். மோர் குடிங்க. எல்லாம் வெயில், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மதியானம்லாம் வெயில் போட்டு கொளுத்துது. வெளியில் அவ்வளோவா வெயிலில் போகாதீங்க. இப்போவுமே இப்படி இருக்குது. இன்னும் மாசி பங்குனி சித்திரையெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போது நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம்: என்னால் முடியும்.
வீர செயல்களின் நறுமணமே புகழ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தில் நியாயமானதை கூட நம்மளால் சிந்திக்க முடியல, நினைக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இங்கே 14 சித்தர்கள், கொங்கண சித்தர், கரூரார் சித்தர், போகர் சித்தர், கமலமுனி சித்தர், நந்தீஸ்வரர் சித்தர், பஞ்சமுனி சித்தர், குதம்பை சித்தர், சுந்தரானந்தர் சித்தர், சட்டமுனி சித்தர், வால்மீகி சித்தர், திருமூலர் சித்தர், இடைக்காடர் சித்தர், தன்வந்திரி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கோரக்க சித்தர், அகத்தியர் சித்தர், ராமதேவர் சித்தர், பதஞ்சலி சித்தர். நமக்கு நடராஜர் அபிஷேகம் மாசி மாதம் மாசி 18 சுக்ல சதுர்த்தி திதி காலையிலேயே ஈஸ்வரர் கோயில் இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேயே இருங்க சொன்னாங்க. மாசி மாதம் மாசி மாசி 17 கரிநாள் தனிய நாள் ஆமீல் ஏகாதசி குலசேகர ஆழ்வார். இது பிரதோஷத்துக்கு மறாது நாள் தான் நடராஜர் அபிஷேகம். மிருத்யுஞ்ச பிரதோஷம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை காலையிலேயே பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். காலையில் நடராஜர் அபிஷேகம் 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. மாசி மகம் மாத நரசிம்ம சதுர்த்தி. நாம் அன்னைக்கு சாயங்காலம் சத்யநாராயண பூஜையை செய்வோம். இதுதான் இதனோட இது. சரி, இன்னைக்கு ஏதாவது படிக்கலாமா? பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியன் பூஜை புரிகின்ற காதற்செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையால் ஒருவனேதான் இவனை இறந்து நிற்க இது ஒரு நியாயமா போதுமா? தாவு நீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர பிறை பூங்கண்ணி சற்று நீர் திரும்பி பார்த்தார் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்காதாய் நின் மின்னிடும் விழிகள் காண விளையேனேன் போட்டு இன்னுமா தயக்கமம்மா என் இல்லத்தை செல்வ வளமாக்கிட. அதனால் இதை ஏற்றி நீங்கள் செய்யுங்க. நானும் செய்கிறேன். என் கஷ்டம் தீரணும், கடன் தீரணும். அதுதான் என்னோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த